ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோட ஒரு வசனம் பேசுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. யோபு 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லி, அதாவது யோபு ஜபிச்சிருக்கிறார். சரிங்களா? ஆண்டு சமூகத்துல உட்காந்து கெஞ்சி அவர் எனக்கு உத்தரவு அருளினார், அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று அப்படின்னு யோபு நம்புறாரு. சரிங்களா? நீங்களும் ஜெபிச்சீங்கன்னா, சரிங்களா, இந்த வசனத்துக்கு உண்டான விளக்கம் என்னன்னா, நல்லா கேட்டுக்கல. நீங்க ஜெபிச்சீங்க அப்படின்னா ஆண்டு செவி கொடுத்தாரு, என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தாருன்னு நீங்க நம்பணும். சரிங்களா? சில பேர் ஜெபிச்சுட்டு என்னுடைய ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்டாரா கேட்கலையா அப்படின்னு சொல்லி நீங்க சந்தேகத்தோடு எழுந்து வந்துட்டு நடக்கிற காரியம் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றீங்க, யோசிக்கிறீங்க இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி. ஆனா யோபு எப்படி ஜெபிக்கிறாரு பாருங்க. அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பினேன். எப்படியா? அப்படி யோபு ஜெபிக்கிறார். அது போல நீங்களும் ஜெபிச்சிட்டீங்களா, ஆண்டு எனக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை வைங்க. சரிங்களா? உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீங்க என்னத்துக்கு நோய்க்கா வேதனைக்கா, சரிங்களா, பணம் கஷ்டத்துக்கா, இல்ல என்ன தேவைகளுக்கு நீங்க ஜெபிக்கீங்களா, ஜெபிச்சிட்டீங்கன்னா ஆண்டு எனக்கு செவி கொடுத்தாரு நம்புங்க. சரிங்களா? அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். உங்கள் விசுவாசத்துப்படி ஆக கடவுள்னு சொல்றாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்றாரு. காரியத்தை சித்திய கர்த்தரால் வரும். சரிங்களா? ஆண்டு உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறாரு. கர்த்தருக்கும் சந்தோஷம் வரும். கர்த்தருக்கும் சோத்திரம். காட் பிளஸ் யூ. உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டிருக்குது, விசுவாசிங்க. சோத்திரம். காட் பிளஸ் யூ.